பூசணிக்காய் அல்வா ரெடி. சூப்பர், வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பொள்ளாச்சி பொண்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பூசணிக்காயை ரெண்டா அறுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துக்கணுங்க. உள்ள இருக்கிற விதையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதோட காய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கீத்து அறுத்துட்டு அதோட விதையெல்லாம் பாருங்க இப்படித்தான் இருக்குது. இந்த விதையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்து அக்கட்டால போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதோட காய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, நம்ம கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, கீத்தா அரிஞ்சு வச்சிருக்கேன். இதோட தோலையும் சீவியாச்சு, அதுக்குள்ள இருந்த விதையும் எடுத்தாச்சு. இதை நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா காய் சொரவுறது இருக்கிறதுல நம்ம பீட்ரூட் கேரட் எல்லாம் சொரவோம்ல, அதை வச்சு இதை நீட்டா சொரவி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இப்ப நான் நீட்டா நல்லா சொரவி எடுத்துட்டேன். துருவின பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். பார்த்தா சாப்பாடு மாதிரியே இருக்குதுங்க. இதுல நிறைய ஜூஸியா தண்ணி எல்லாம் இருக்குங்க. இதை நல்லா கிண்ணு புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம அதோட தோலை மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். இதுல இருக்கிற தண்ணியை நம்ம வடிச்சு அக்கட்டால் எடுத்துடணுங்க. பாருங்க, நம்ம துருவி வச்ச பூசணிக்காயில எவ்வளவு ஜூஸியா தண்ணி இருக்குதுன்னு பாருங்க. நம்ம லைட்டா புளிறேன் பாருங்க, தண்ணி விடுது. பாத்தீங்களா எவ்வளவு தண்ணி இருக்குது அப்படின்னு. இதையே நம்ம அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதுக்குள்ள இருக்கிற பாக்கி பூசணிக்காயெல்லாம் பூரா நம்ம இன்னும் புழிஞ்சு எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. பாருங்க, நான் பாதி பூசணிக்காய் துருவல் மட்டும்தான் புழிஞ்சு எடுத்திருக்கேன். இதுலயே எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா, கொஞ்சம் புழிஞ்சு எடுத்ததுக்கு எவ்வளவு தண்ணி விட்டுருக்குது. பூசணிக்காயில ஏற்கனவே அதோட தண்ணி இருக்குதுங்க. நம்ம இதை புழிஞ்சு எடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு பூசணிக்காய் அல்வா செய்யணும். ஓகேங்களா, பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. ஒரு கிலோ பூசணிக்காய்க்கு இவ்வளவு பூசணிக்காய் துருவல் கிடைச்சிருக்குது. இது ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. இதுக்கப்புறம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கலாங்க. அப்பதான் வந்துட்டு பூசணிக்காய் நல்லா வெந்து வரணும். ஒன்னோட ஒன்று ஒட்டாம பூசணிக்காய் வந்து பிளேட்ல ஒட்டக்கூடாது, கடாயிலையும் ஒட்டக்கூடாது. நெய் நிறைய இருக்கணுங்க. நெய் சூடானதும் முந்திரி திராட்சைய வறுத்து பொன்னிறமா வறுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பூசணிக்காய் துருவல இதுக்குள்ள போட்டு நல்லா வணக்கணுங்க. இதே நெய்யில நம்ம துருவி வச்ச பூசணிக்காய இப்ப உள்ள கொட்டி நல்லா வணக்கிக்கலாங்க. நெய்யிலேயே நல்லா வெந்து வர மாதிரி 1/4 மணி நேரம் நல்லா வணக்கணுங்க. அது வேகிறதுக்கு எப்படி டைம் எடுக்கும், ஒரு 10-15 நிமிஷம் கண்டிப்பா ஆகுங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் ஜிலேபி பவுடர் நான் பாருங்க கொஞ்சமா போடுறேன். கொஞ்சமா போட்டாலே போதுங்க, நல்லா கலர் கொடுக்கும். ஜிலேபி பவுடர் நல்லா கலங்குற மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டாலே தண்ணி விட்டு நல்லா வேகிறதுக்கு நல்லா டைம் எடுத்து வேகுங்க. சர்க்கரை போட்டதுனால பாருங்க தண்ணி விட்டு நல்லா கொலன்னு ஆயிருச்சு. நீங்க இன்னும் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் வேக வைக்கணும். நான் இன்னைக்கு 2 ஏலக்காய் தட்டி நல்லா பிச்சு போட்டுக்கிறேனுங்க. பாருங்க, ஏலக்காய் போட்டாச்சு. ஏலக்காய் பவுடர் இருந்தா பவுடர் போடலாம். நான் பவுடர் இல்லாதனால 2 ஏலக்காய் மட்டும் நல்லா தட்டி குட்டியா பிச்சு போட்டிருக்கிறேனுங்க. அல்வா நல்லா கெட்டியான ஸ்டேஜுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சைய இந்த அல்வாக்குள்ள போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா அந்த ஜூஸியா இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சுக்கலாங்க. ஏற்கனவே நெய் தடவி வச்சதுக்கு அப்புறம் இந்த அல்வாவை கொட்டி சமனா பரப்பிக்கலாமுங்க. பாருங்க, ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கல்யாண வீட்டு பூசணிக்காய் அல்வா ரெடி. செம்மையா இருந்துச்சுங்க. நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனா இலையில ஒரு ஓரத்துல வைப்பாங்க, கொஞ்சமா தான் வைப்பாங்க. அதுவே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது கொஞ்சம் லைட்டா நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க.
உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. நான் செஞ்சு வச்ச கொஞ்ச நேரத்திலேயே தட்டே காலி ஆயிடுச்சுங்க. வீட்டுக்காரரு பசங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. நீங்க செஞ்ச ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே தட்டு காலி ஆயிரும் பாருங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.